செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சமூக நீதி பேசும் பாமக நிறுவனர் ராமதாஸ் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தது ஏன்? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான உத்தரவாதத்தை மோடியிடமோ அமித்ஷாவிடமோ ராமதாஸ் பெற்றுள்ளாரா என்றும் கேள்வி. தேர்தலில் போட்டியிட பணமில்லை என்ற நிர்மலா சீதாராமனுக்கு தேர்தல் பத்திர நிதியை தர பாஜக மறுத்ததா? மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்று நினைத்து நிர்மலா தப்பித்து விட்டார் என்றும் முதலமைச்சர் விமர்சனம். காஞ்சிபுரம் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து மதுராந்தகத்தில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை. 40 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என நம்பிக்கை. எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தால் மதுராந்தகத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல். நீண்ட தூரத்திற்கு வரிசை கட்டி நின்ற வாகனங்கள். மோடியை வீட்டுக்கு அனுப்பும் வரை எங்களுக்கு உறக்கம் இல்லை. ஆலந்தூரில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. மோடி அரசின் ஜிஎஸ்டி வரி விதிப்பால் சிறு குறு நிறுவனங்கள் மூடப்பட்டதாக பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. தேர்தலின் போது கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்றும் விமர்சனம். இடஒதுக்கீட்டை ஒழிக்க நினைக்கும் பாஜகவுக்கு தேர்தலில் பதில் கிடைக்கும் என கமல்ஹாசன் உறுதி. பேரிடர் காலத்திலும் உதவ மறுத்து ஒன்றிய அரசு பிச்சை என பேசுவதாகவும் காட்டம். தமிழ்நாடு முழுவதும் அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரம். வீதி வீதியாக சென்று வேட்பாளர்கள் வாக்கு சேகரிப்பு. தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பு. மதுரையில் இருந்து நாகர்கோவிலுக்கு உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு சென்ற 5 கிலோ தங்க நகைகள் பறிமுதல். ₹1823 கோடி வரி மற்றும் அபராதம் விதிக்கப் போவதாக காங்கிரஸ் கட்சிக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ். ஏற்கனவே ₹235 கோடி முடக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் ஐடி நடவடிக்கையால் காங்கிரஸ் அதிர்ச்சி. பொருளாதார ரீதியாக காங்கிரஸை முடக்க ஒன்றிய பாஜக அரசு சதி என்று காங்கிரஸ் குற்றச்சாட்டு. வருமான வரித்துறையை கண்டித்து நாளை நாடு தழுவிய போராட்டம் அறிவிப்பு. காங்கிரஸை தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ். ₹11 கோடி வரி நிலுவையில் இருப்பதாக நோட்டீஸில் தகவல். தங்கம் விலை சவரனுக்கு ₹1120 அதிரடியாக உயர்வு. சென்னையில் ஆபரண தங்கம் கிராம் ₹6390க்கும் ஒரு சவரன் ₹51,120க்கும் விற்பனை. 2017 முதல் 2021 வரையிலான 4 ஆண்டுகளில் ₹1823 கோடி வரி பாக்கி வைத்துள்ளதாக கூறி காங்கிரஸ் கட்சிக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியிருப்பது அந்த கட்சியினரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் காங்கிரஸ் கட்சியின் வருவாய் தொடர்பாக மறுமதிப்பீட்டு நடவடிக்கையை வருமான வரித்துறை மேற்கொண்டு வருகிறது. இது தேர்தலை சந்திக்க விடாமல் தங்களை முடக்கும் நடவடிக்கை என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. மறுபுறத்தில் மறுமதிப்பீட்டு நடவடிக்கைக்கு தடை விதிக்க தடை கோரிய காங்கிரசின் மனுவை நேற்று டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த கட்சிக்கு ₹1823 கோடி வரி பாக்கி இருப்பதாக கூறி வருமான வரித்துறையினர் நோட்டீஸ் அனுப்பியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ₹1823 கோடி என்பது 1993, 94 மற்றும் 2017 ஆண்டு முதல் 2021 வரையிலான ஆண்டுகளில் வருமான வரி நிலுவை, அபராதம், வட்டி ஆகியவற்றின் மொத்த தொகை என விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. ₹14,40,000 வரியை 45 நாட்கள் தாமதமாக செலுத்தியதற்காக காங்கிரஸ் கட்சிக்கு சில நாட்களுக்கு முன்பு ₹210 கோடி அபராதம் விதிக்கப்பட்டது. அத்துடன் 4 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டு பின்னர் தீர்ப்பாயத்தின் தலையீட்டால் அந்த கணக்குகள் நிபந்தனையுடன் பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டன.
மற்றொரு புகாரில் காங்கிரசின் 4 வங்கிக் கணக்குகளில் இருந்து 135 கோடி ரூபாய் பிடித்தம் செய்யப்பட்டது. இந்த நடவடிக்கைகளை 2வது முறையாக அமெரிக்கா கண்டித்திருக்கும் நிலையில் தற்போது 1823 கோடி ரூபாய் வரி பாக்கி என கூறி வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த நோட்டீஸ் போதிய ஆதாரங்கள் எதுவும் இல்லாமல் அனுப்பப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. தேர்தல் நேரத்தில் ஒன்றிய அரசின் இந்த நடவடிக்கை தங்களின் குரல் வளையை நெருக்கும் செயல் என்று அந்த கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. பாஜக வரி பயங்கரவாதத்தில் ஈடுபடுகிறது என்றும் காங்கிரஸ் கட்சியை நிதி ரீதியாக பலவீனப்படுத்த விரும்புகிறது என்றும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் மற்றும் அக்கட்சியின் பொருளாளர் அஜய் மக்கான் ஆகியோர் 2017, 18 மற்றும் 2020, 21 ஆண்டுகளில் 1823 கோடி ரூபாய் வரி பாக்கி வைத்துள்ளதாக கூறி காங்கிரஸ் கட்சிக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தெரிவித்தனர். வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்புவதன் மூலம் கட்சியை நிதி ரீதியாக பலவீனப்படுத்த பாஜக விரும்புகிறது என்றும் பாஜக வரி பயங்கரவாதத்தை செய்துள்ளது என்றும் ஜெய்ராம் ரமேஷ் குற்றம் சாட்டினார். வருமான வரித்துறை விதிமீறல்களுக்கு விதிக்கும் அபராதத்தின் அடிப்படையில் பார்த்தால் பாஜக 4600 கோடி அபராதம் செலுத்த வேண்டும் என்றும் மக்களவை தேர்தலுக்கு முன்னதாக காங்கிரஸ் நிதி ரீதியாக சிக்கலை எதிர்கொள்ள வேண்டும் என்று பாஜக வருமான வரித்துறையை பயன்படுத்தி வருகிறது என்றும் ஜெய்ராம் ரமேஷ் சாடினார். हमने विस्तार से इस पर चर्चा की है पिछले कुछ दिनों में। जो 4 रास्ते अपनाए गए हैं बीजेपी द्वारा, पहला रास्ता था चंदा दो धंधा लो, यानी कि प्रीपेड घूस। दूसरा रास्ता था ठेका लो चंदा दो, यानी कि पोस्ट पेड घूस। तीसरा रास्ता था हफ्ता वसूली, यानी कि ईडी, सीबीआई और इनकम टैक्स की धमकी दो और कंपनियों से चंदा लो। और चौथा रास्ता था फर्जी कंपनियों का रास्ता, यानी कि शेल कंपनी द्वारा चंदा लो। வருமான வரித்துறை நோட்டீஸை எதிர்த்து காங்கிரஸ் அடுத்த வார தொடக்கத்தில் உச்சநீதிமன்றத்தை அணுகும் என்று அஜய் மக்கான் தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான தரவுகளின்படி பாஜக பெற்ற நிதியை மதிப்பீடு செய்ய வேண்டும் என்றும் 2017, 18 நிதியாண்டு முதல் 2020, 21 ஆண்டு வரையிலான வருமான வரி கணக்குகளில் உள்ள முரண்பாடுகள் காரணமாக காங்கிரசுக்கு வருமான வரி நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் அஜய் மக்கான் கூறினார். हम लोगों को जो नोटिसेज आए हैं, मैंने आपको बताया सीताराम केसरी जी के जमाने के हमारे 1993-94 के नोटिसेज हमारे को आए, सीताराम केसरी जी के जमाने के। और जब नोटिसेज पिछली बार आए थे, डिमांड कल हमारे पास में आया है 53 करोड़ का। सीताराम केसरी जी के जमाने के 53 करोड़ का डिमांड कांग्रेस का 1993-94 का कांग्रेस को आया। और टोटल पिछले इसी तरीके से उन लोगों ने 5 सालों का दिया है, 3 सालों का और वो बना रहे हैं। टोटल 1823 करोड़ की डिमांड कांग्रेस पार्टी से करी गई है। 1823 करोड़ का डिमांड इनकम टैक्स ने कांग्रेस पार्टी से किया है। ஏற்கனவே வருமான வரித்துறையால் காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டுள்ளதுடன் 210 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் காங்கிரஸ் ஏற்கனவே நிதி நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள நிலையில் தற்போது மேலும் அபராதம் விதித்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இதனிடையே ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து நாடு முழுவதும் நாளை போராட்டம் நடத்தப்படும் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அறிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சிக்கு 1823 கோடி வரி நிலுவை உள்ளதாக வருமான வரித்துறை அனுப்பிய நோட்டீஸை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம் நடைபெறும் என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகளுக்கு வருமான வரி பாக்கி இருப்பதாக வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது.
கடந்த சில ஆண்டுகளாக வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யும் போது பழைய பான் கார்டை பயன்படுத்தியதற்காக 11 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை செலுத்துமாறு வருமான வரித்துறையிடமிருந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நோட்டீஸ் வந்துள்ளது. பழைய பான் எண்ணை பயன்படுத்தி கணக்கு தாக்கல் செய்ததற்கான அபராதம் உள்ளிட்டவற்றை குறிப்பிட்டு அனுப்பப்பட்டுள்ள நோட்டீஸை எதிர்த்து சட்ட உதவியை நாடுவோம் என்றும் இது தொடர்பாக வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. கடந்த 72 மணி நேரத்தில் வருமான வரித்துறையிடமிருந்து 11 நோட்டீஸ்கள் வந்துள்ளதாக திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் ஷாகித் கோகலே தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் சமயத்தில் ஒன்றிய பாஜக அரசு எதிர்க்கட்சிகளை முடக்க முயற்சிப்பதாக காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. திருச்சிற்றம்பலம் என்றழைக்கப்படும் சிதம்பரத்துக்கு தில்லை மரங்கள் அதிகம் இருந்ததால் தில்லை என்ற பெயரும் உண்டு. 7 கோபுரங்களுடன் அழகுமிளிர காட்சி தரும் சிதம்பரம் நடராஜர் கோயில் சிதம்பரத்தின் அடையாளம். லிங்கத்துக்கு பதிலாக சிவபெருமான் மனித உருவில் நடனமாடிய நிலையில் காட்சியளிக்கும் உலகின் ஒரே கோயில் என்ற பெருமையும் இதற்கு உண்டு. 63 நாயன்மார்கள் வாழ்க்கை வரலாற்றை சேக்கிழார் எழுதிய ஆயிரங்கால் மண்டபம் இங்குதான் உள்ளது. தமிழுக்கு அகராதி தந்த வீரமாமுனிவர் கட்டிய அடைக்கல மாதா ஆலயம், ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரம், சுரபுன்னை தாவரங்களே காடுகள் போல வளர்ந்து அதன் உள்ளே படகு சவாரி நடக்கும் பிச்சாவரம், தலைநகர் சென்னை வரை தாகம் தீர்க்கும் வீராணம் ஏரி, சிமெண்ட் தொழிற்சாலைகள், நூற்றாண்டை நெருங்கும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் என சிதம்பரம் தொகுதியின் சிறப்பம்சங்கள் ஏராளம். சிமெண்ட் தொழிற்சாலைகளையும் தனியார் கரும்பாலையையும் தவிர பிரதான தொழிற்சாலை எதுவும் இல்லாத சிதம்பரம் தொகுதி விவசாயத்தை மட்டுமே நம்பியுள்ளது. நெல், கரும்பு, முந்திரி, சோளம், பருத்தி, மிளகாய் அதிக அளவில் பயிர் செய்யப்படும் இங்கு பாரம்பரிய பெருமை மிக்க வீராணம் ஏரியை தூர்வாரி முறையாக பராமரித்தால் வேளாண்மைக்கு பேருதவியாக இருக்கும் என்கிறார்கள் இப்பகுதி விவசாயிகள். மனித சக்தியை கொண்டு வெட்டப்பட்ட இந்த வீராணம் ஏரியானது 16 கிலோமீட்டர் நீளமும் 4 கிலோமீட்டர் அகலமும் கொண்டது. பெரும்பகுதி இப்போ தூர்ந்து போயிருக்கின்ற காரணத்தினால் விவசாயிகளுக்கு ஒரு பயனற்ற சூழ்நிலையில் உள்ளது. ஆகவே அதனை தூர்வாரி விட்டு இருக்கின்ற 28 கண்மாய்களையும் சுத்தமான முறையில் தூர்வாரி பொதுமக்களுக்கு, விவசாயிகளுக்கு பயன்படுமாறு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். கங்கை கொண்ட சோழன் என்ற பெயர் கொண்ட ராஜேந்திர சோழன் கங்கையில் இருந்து எடுத்து வந்த நீரை ஜெயங்கொண்டம் அருகே தாம் வெட்டிய மாபெரும் ஏரியில் ஊற்றியதால் அது சோழ கங்கம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த பொன்னேரியை ஆழப்படுத்தி சுற்றுலா மையமாக்க வேண்டும் என்பது தொகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ராஜேந்திர சோழன் கங்கை வெற்றியின் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் எனும் நகரை உருவாக்கியதோடு சோழகங்கம் என்ற நீர்மயமான வெற்றி தூணை உருவாக்கினார். அந்த மிகப்பெரிய ஏரி இன்று கைவிடப்பட்டு தூர்ந்து போயுள்ளது. அதை புனரமைத்து சுற்றுலா தலமாக ஆக்க வேண்டிய பொறுப்பு மக்களுடைய பிரதிநிதிகளுக்கு உண்டு. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் பொன்னேரி எனும் சோழகங்கத்தை ஆழப்படுத்தி இந்தியாவினுடைய சிறப்பான சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும். சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் அரியலூர் வழியாக ரயில் வழித்தடம் அமைக்கப்பட வேண்டும் என்பது சிதம்பரம் தொகுதி வாக்காளர்களின் நீண்ட நாள் கோரிக்கை. அதற்காக தொகுதி எம்பியாக தொல் திருமாவளவன் தொடர்ந்து எடுத்த பல்வேறு முயற்சிகளை பாஜக அரசு கண்டு கொள்ளாமல் வேண்டுமென்றே அலட்சியப்படுத்தியது தொகுதி மக்கள் மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொல் திருமாவளவன் அவர்கள் சென்ற முறை சிதம்பரம், காட்டுமன்னார்குடி, ஜெயங்கொண்டம், அரியலூர் வழியாக ரயில் தளத்தை உருவாக்குவேன் என்று சொன்னார்கள். அதன்படி நாடாளுமன்றத்திலும் அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் நிறைவேறவில்லை. வருகின்ற வேட்பாளர்கள் இந்த பகுதி சுற்றுலா மையமாக மேம்படுத்தவும் இந்த பகுதி மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதாகவும் இருக்கும் என்பதை பொதுமக்கள் சார்பாக நாங்கள் வேண்டுகோளாக வைக்கின்றோம். கடலூர், பெரம்பலூர், அரியலூர் என 3 மாவட்டங்களில் பரவியுள்ள சிதம்பரம் மக்களவை தொகுதியில் சிதம்பரம், காட்டுமன்னார் கோவில், அரியலூர், ஜெயங்கொண்டம், செந்துறை, குன்னம் என 6 சட்டப்பேரவை தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. ஆண் வாக்காளர்கள் 7,49,623 பேரும், பெண் வாக்காளர்கள் 7,61,206 பேரும் என மொத்தம் 15,10,915 வாக்காளர்கள் உள்ளனர். இதுவரை 17 பொது தேர்தல்களை சந்தித்துள்ள சிதம்பரம் தொகுதியில்
காங்கிரஸ் 6 முறையும், திமுக 4 முறையும், பாமக 3 முறையும், அதிமுக மற்றும் விசிக தலா 2 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. 1967ஆம் ஆண்டு முதல் திராவிட கட்சிகளை வெற்றி பெற்ற இத்தொகுதியில் 1984ஆம் ஆண்டில் இருந்து 1991ஆம் ஆண்டு வரை காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த வள்ளல் பெருமான் இரு கட்சிகளின் கூட்டணி வேட்பாளராக போட்டியிட்டு தொடர்ந்து 3 தேர்தல்களில் வென்று ஹாட்ரிக் சாதனை படைத்தார். பலமுறை இத்தொகுதியில் களமிறங்கிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் 2009ஆம் ஆண்டு வெற்றி பெற்று முதல் முறையாக நாடாளுமன்றம் சென்றார். கடந்த முறை திமுக கூட்டணியில் களம் கண்ட அவர் கடும் போட்டிக்கிடையே 5,229 வாக்குகள் பெற்று எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவின் சந்திரசேகர் 4,97,010 வாக்குகள் பெற்றார். இந்த தேர்தலில் திமுக கூட்டணி வேட்பாளராக தொல் திருமாவளவனே மீண்டும் களமிறங்குகிறார். அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் சந்திரஹாசன், அதிமுகவில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்த கார்த்தியாயினி அக்கட்சி கூட்டணி சார்பிலும், நாதக சார்பில் ஜான்சி ராணியும் போட்டியிடுகின்றனர். தொகுதியை பற்றிய புரிதலும் கோரிக்கைகளை நிறைவேற்ற பாடுபடும் அக்கறை கொண்ட உழைப்பாளியுமே தங்கள் பிரதிநிதியாக வர வேண்டும் என்ற எண்ணத்துடன் தேர்தல் நாளை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் சிதம்பரம் மக்களவை தொகுதி வாக்காளர்கள். சன் செய்திகளுக்காக காட்டுமன்னார் கோவிலில் இருந்து சங்கர். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.